கடுமையான ஒரு சூழ்நிலையில் தனக்கு யாராவது ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவன் ரத்தத்தை பதிலாக மாதம் மாதம் நான் உறிஞ்சுக்குவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உன் நிம்மதியை நான் உறிஞ்சுப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்புறம் ராட்சசனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே? கடன் கொடுப்பவன் பரக்கத்தானவன். ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் ஒரு ஏழை தன்னிடத்தில் வந்து நிற்கும்போது கடன் கொடுப்பவன் பரக்கத்தானவன். அதே போல் அந்த கடனை எழுதி வாங்கி கொள்ளணும். அப்படி இல்லையா, நகை கொடு, ஈடாக எதையாவது ஒன்று கொடு, அது தாராளமாக கொடு. ஈடாக கொடுப்பா, நான் கொடுக்குறேன். நீங்கள் அடகு போய் நினச்சிடாதீங்க, அது வட்டி. இந்த சேட்டுட்டெல்லாம் போய் அடகு வைக்கிறாங்களே, அது கூடாது. இஸ்லாம் ஷரியத் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது, அதில் எந்த லாபமும் இல்லை. பொருளை வச்சுக்கிறணும். பொருளை வச்சுக்கிட்டு நான் 1 வருஷம் டைம் தரம்பா, உன்னுடைய பொருள் அடகுல இருக்குது, நீ 1 வருஷத்துள்ள